லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் திவினேஷ் பாட ஆரம்பித்தால் அது நினைவை விட்டு நீங்காத பாடல்களாகவே இருந்து வருகின்றது. இறுதிப் போட்டிக்கு அவர் தெரிவு செய்யும் சந்தர்ப்பங்கள் கடந்து வருவதாக பலரும் ஆவேசமாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இறுதி கட்டத்துக்கான முதல் தேர்வு சுற்று அத்தியாயம் ஆரம்பித்து நடைபெற்று முடிந்தது. 4 போட்டியாளர்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். பிரபல டிவி நிகழ்ச்சியான பலரின் உள்ளங்களை வசைத்து போட்ட சரிக்குமப்பா நிகழ்ச்சி பலராலும் பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அங்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் நிகழ்ச்சியின் சட்ட திட்டங்களுக்கு அமைய ஒவ்வொரு வாரமும் மக்களால் குறைந்த வாக்கு பெற்றவர்கள் தூரமாக்கப்படுகின்றார்கள். பிரபல டிவி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி வரும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கின்ற போட்டியாளர்கள் திறமை வாய்ந்தவர்களாகவும் சங்கீதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சங்கீதத் துறையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் போல் பாடலை நுணுக்கமாக பாடி வருவதாகவும் அதிலிருந்து ஒருவரை நாங்கள் முன்னிலைமைப்படுத்துவோம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் போட்டியாளர் திவினேஷ் கல்லானாலும் பழமுதிர் சோலையில் கல்லாவேன் என்ற பாடலை பாடி அனைவரின் பாராட்டையும் பெற்றிருந்தார். எழுந்து நின்றும் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டன. அப்படியிருந்தும் அவர் இறுதிச் சுற்றுக்குள் தெரிவாகவில்லை. இதில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களும் தங்கள் சிறப்பான பாடல்களை பாடி மக்களை மகிழ்ச்சியாற்றினார்கள். இருந்தாலும் கண்ணீரை சிந்த வைத்த பாடகராக திவினேஷ் பார்க்கப்படுகின்றார். எதிர்காலத்தில் அவர் ஒரு சிறந்த பாடகராக இருப்பார் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. எதிர்காலம் சிறப்பாக அமையும். அவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதுவே லைவ் தமிழின் இறுதியான கோரிக்கையாகவும் இருக்கின்றது.